இனிய வணக்கம். பெருமை என்ற அதிகாரத்திலே 2வது குறள் 972. வள்ளுவ சிந்தனையின் ஒரு கூர்நோக்கு சிந்தனை, தொலைநோக்கு சிந்தனை, உலக சிந்தனை என்று கூட சொல்லலாம். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்ற 972வது குறள். ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை பிறப்பு ஒத்த தன்மைதே. ஒத்த தன்மை பாருங்க. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அவற்றோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, 6 அறிவதுவே அவற்றோடு மனநே. தொல்காப்பியம் சொல்லுது. அப்போ அதுல ஒன்றும் பெருசா வேற்றுமை இல்லை, எல்லாரும் பிறக்கிறோம். ஆனா சிலர் உயர்நிலை, இங்க உயர்நிலை என்பது பட்டம், பதவி, பணம், இதெல்லாம் நாம வச்சிருக்கிற சில வேறுபாடுகள், அதனால உயர்வு தாழ்வு கற்பிக்கணும். ஆனா உண்மையான உயர்நிலை சான்றாண்மை, அதுதான் வாழ்க்கை. அப்போ அந்த உயிர்கள் எதனால உயர்வு தாழ்வை காண்கின்றன அப்படின்னா, அந்தந்த உயிரின் செயல்பாட்டால் என்பதுதான் வள்ளுவ செய்தி. ஆனா ஒரு குறளை சொல்லுவார், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். 505 தெளிவுபடுத்துவார். அப்ப இங்க செயல்கள் பல திறத்தன, நிறைய, ஒரு செயல் ஒவ்வொரு மாதிரி. இல்லை உடல் உழைப்பு இருக்கு, மன உழைப்பு இருக்கு, அறிவு உழைப்பு, எல்லாமே இருக்கு. அப்போ இந்த தொழில் வேறுபாடுகளாம் சிறப்ப முடியும் இல்லையா? ஒரு சர்ஜரி, நியூரோ சர்ஜன் பண்ணுற சர்ஜரிக்கும் சாதாரண கடையில் 8 மணி நேரம் உழைக்கிறவனுக்கும் வேறுபாடு உண்டு, தொழில் வேறுபாடு. ஏன்னா அது ரொம்ப நுண்ணிமைக்காக செய்ய வேண்டியது. அப்போ அந்த வேறுபாடுகள் அதனால் அவர்கள் வேறுபடுகிறார். ஆனால் பிறப்பால் ஒன்று தான். அப்போது இதில் தன்னலனை கருதக்கூடிய உழைப்பு ஒன்று இருக்கிறது, பிறர் நலனை பேணக்கூடிய உழைப்பு என்று இருக்கிறது, தன் நலனை கொடுத்து பிறர் நலனை பேணும் அளவாக பேணக்கூடிய பேரறமும் அங்கே இருக்கிறது. அப்போ இந்த வேறுபாடுகள் அதனாலும் வரும். எல்லா உயிர்களுக்கு இது இருக்கா அப்படின்னா இருக்கு. பாருங்க, செடி கொடிகளில் கூட நன்மை தீமை உண்டு. இப்போ மரம் செடியில் பார்த்தீங்கன்னா மருந்தாக பயன்படும், உணவாக பயன்படும் இல்லையா? இந்த மாதிரியான மரம் செடி கொடிகள் உண்டு. பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் மருந்தாகி தப்பா மரத்தற்றால், இதெல்லாம் 217 218 ஒப்புரவு இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? உள்ளூரில் இருக்கிற மாதிரி. அதான் அந்த மரம் பயன் மரம், மருந்தாகும் மரம். இதெல்லாம் நன்மை தரணும். ஆனால் அதிலேயே விஷமாக அமையக்கூடியவனும் இருக்கின்றன. அசாட்டா உயிரை போயிடும். அப்போ அதுலேயும் செயல் இருக்கிறது. அது எதை நோக்கி, அதனுடைய பயன்பாடை நோக்கி அது பிரிக்கப்படுகிறது. இப்போ அதுலேயும் உண்டு. அதனால தான் உயிர்கள் செயலால் உயர்வு தாழ்வு நாம் கற்பிக்க முடியுமே தவிர பிறப்பினால் ஒன்று தான். அதனால தான் வால்டேர் என்ற அறிஞர் சொல்லுகிறார், men are equal, it is not birth by virtue they makes the difference. அவங்க makes the difference எதனால அப்படின்னா by virtue. அவருடைய நலன், அவர்களுடைய எண்ணங்கள், அவருடைய அறங்கள், செயல்பாடுகள், சான்றாண்மைகள், இதுதான் வித்தியாசத்தை தருது. அப்போது இதுதான் நம்ம இன்னைக்கு சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நிலையாக இங்கே இருக்கிறது. செயல்கள் வழி தேடுதல், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம நிறைய ஜாதிகள், நிறைய வேற்றுமைகள், நான் பெரிய ஜாதி, நீ பெரிய ஜாதி, நீ பிறந்தது, நான் பிறந்தது, எங்கள் பரம்பரை, உங்கள் பரம்பரை, நாங்கள் பிறப்பினால், இதெல்லாம் வள்ளுவர் அந்த காலத்துலேயும் பார்த்துருக்காரு. ஆனால் இப்போ இருந்தாருன்னா இன்னும் தனியாக தான் ஒன்று எழுதி இருக்கணும். ஏன்னா நம்ம உடையால் மாறிவிட்டோம். நாகரீகம் என்ற வகையில் எல்லாவற்றையும் இந்த அறிவியல் முன்னேற்றத்தால் பலவற்றை நாம் கண்டு கழிக்கிறோம். ஆனால் இன்னும் மன அளவில் ஆதி மனிதனை விட நாம் கீழத்தான் இருக்கிறோம். இன்னும் நமக்குள்ள வேற்றுமைகள், சாதிய வெறிகள். இந்த கோயிலுக்கு நீ போகக்கூடாது, அந்த கோயிலுக்கு நீ வரக்கூடாது, இந்த கோவிலில் தான் நீ குடிக்கணும், அந்த கோவிலில் தான் நீ குடிக்கணும், நீ பிறந்தது இது, இந்த கோயிலுக்குள்ளே நீ வரக்கூடாது, இந்த இடத்த வழியாக போகக்கூடாது, இது எங்களோட பண்பாடு, இது உங்களோட. இன்றைக்கும் நாம், அதாவது இதுதான் இந்த பிறப்பொக்கும் என்ற இந்த குறளை ஒரு வாழ்வியல் குறளாக நாம் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குழந்தை பள்ளிக்கூடத்தில் இது ஆழமாக அதோடைய மன ஆழத்தில் போய் பதிய வேண்டும். இந்த குழந்தை உடல், உள்ளம், மூச்சு, உணர்வு, ரத்தம் எல்லாத்துலேயும் இதே இருக்கும். எப்படி ஜப்பானியனா நேரம் அப்படின்னு இருக்காங்களோ, ஒவ்வொரு இந்தியனுக்குள்ளும் இந்த உணர்வை நாம் ஊட்டினால் இந்த வேறுபாடுகள் களையப்படும், இந்த அகந்தைகள் அகற்றப்படும்,
நீ நான் என்ற பேதமைகள் அங்கே களையப்படும். மனிதன் மனிதனாக இருப்பான். செயல் வழி உயர்வதும் செயல் வழி தாழ்வதும் தான் ஒரு மனிதனுடைய இலக்காக இருக்குமே தவிர இந்த வேற்றுமைகளாக மலராது. வள்ளுவச் சொல்லை வாழ்வியலாக்குவோம். சொல்லிக் கொண்டிருப்பது அல்ல வள்ளுவத்துக்கு பெருமை, சொல்லியதெல்லாம் செயலாக்குவதே வள்ளுவச் செம்மை என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள் மனங்களில் எழுதுவோம், வாழ்க்கையாக்குவோம். நன்றி, வணக்கம்.